இப்போ நம்மளை போல நபர்கள், அதாவது இப்போ சோசியல் மீடியால அதை ஒரு வேக்கா வச்சிருக்க ரிவ்யூஸோ இல்லை யூடியூபர்ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ அவங்க இல்லை நம்மளுடைய வீடியோவை பார்க்குற மக்கள் இவங்கெல்லாம் தவிர்த்து இப்போ ரிட்டையர்ட் அப்படின்னு இருப்பாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கூட வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ்ன்னு சொல்லியிருப்போம். அப்படி பல பேர் வந்து இந்த பிக் பாஸை பற்றி கடந்த ஒரு 4 வருடமா பேசினது குறைவு. ஆனால் பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 அந்த பிக் பாஸ்ல ஆரிய அர்ஜுனன் அவர்களையும் அவரது தமிழையும் அவரது விளையாட்டையும் கொண்டாடின பல நபர்கள் 4 வருடங்கள் கழித்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 அதுல வந்த ஒரு நபர் முத்துக்குமரன், அவருடைய தமிழ், அவருடைய செயற்பாடுகள் அதை வந்து கொண்டாடுறதை பார்க்கக்கூடிய தெரியுது முத்து அவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் இதயத்தில் இருக்கார் அப்படி என்பது. இப்ப இந்த ஸ்டைல் கூட இந்த ஸ்டைல் கூட எம்கே ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு சலூன்ல பார்த்தேன். எம்கே ஸ்டைல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹி இஸ் a brand man. சரியா? ஸோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து வரித்தனமான சம்பவம் பண்ணி கொண்டிருக்காரு. கோடிக்கணக்கான உள்ளங்களின் அன்புக்கு சொந்தக்காரராக மாறிக்கொண்டிருக்காரு. வரித்தனம். சரி, முத்து அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவங்கள் இன்று வந்து நடந்திருக்கு. லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் இருக்குதுல்ல, அந்த நாமினேஷன்ல வந்து முத்து அவர்கள் நாமினேட் பண்ண 2 நபர்கள். அதுல இப்ப நேத்து வந்து அந்த சிவகுமார் பண்ண விடயத்தை எடிட் பண்ணி கட் பண்ணாலும் உள்ளுக்குள்ள நடக்கிற விடயங்களின் மூலம் அந்த ஆள் எவ்வளவு தூரம் விஷத்தை தூவி போட்டு போயிருக்காரு காருன்னு சொல்ல எனக்கு மரியாதை கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன பண்றது, அதுவா வருது. பயங்கரமான விஷத்தை தூவிட்டு போயிருக்காரு. அதன் வெளிப்பாடுதான் இந்த பவித்ரா, அப்புறம் இந்த டப்பா அருண், அவன் எல்லாம் வந்து அந்த நாமினேஷன் பாத்தீங்கன்னா தெரியும். அது 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 வந்து அந்த தூவலோட வெளிப்பாடுகள் நிறைய வருது. சரிங்களா? அதுக்கு எம்கே அவர்களுடைய ஸ்டைல்ல தரமான செருப்படிகள் நடந்திருப்ப தகவல் அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுடைய நாமினேஷன். முத்துக்குமரன் அவர்கள் வந்து பவித்ராவை நாமினேட் பண்றாரு. முத்துக்குமரனுடைய நாமினேஷனோ இல்ல ஒரு பாராட்டோ இல்ல அவர் எதை சொன்னாலும் சும்மா பேசணும், பண்ணணும், ஆக்களை பார்க்க வைக்கணும் அப்படின்னு பண்றது இல்லை. நியாயமா உண்மையா பண்ணுவாரு. எதிரி கூட முத்து பேசுறாருன்னா அப்படி பார்ப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியும் முத்து சும்மா பேச மாட்டாரு, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்க மாட்டேன். அப்ப அந்த நாமினேஷனை பாத்தீங்கன்னாலே தெரியும். நாமினேஷன் மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. ஆனா முத்து பேசும்போதும் மட்டும் எல்லாரோட காதும் சரி கண்ணும் சரி முத்துவை மட்டும் பார்க்கும். அதான் முத்துவோட சிறப்பு. இப்பயே டைட்டில குடுத்துருங்கடாப்பா, எதுக்கு கொண்டு போறீங்க? சரி, அப்படி இருக்கக்குள்ள முத்து பவித்ராக்கு சொல்றாரு, 9 வாரம் ஆச்சு, இன்னும் தெளிவும் இல்லை, வெளிப்படையா நீங்க வரவும் இல்லை. ஸோ அப்படின்ற மக்களோட கருத்தை சொன்னார். உண்மையாவே பவித்ரா அவர்கள் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருக்கக்குள்ள அப்படியே, பட் சௌந்தர்யா பவித்ராண்டு வரைக்குள்ள பவித்ரா பெட்டர் தான். பட் பவித்ரா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க அந்த சேஃபா வரல. இப்ப சௌந்தர்யா வந்து எப்படி, இப்ப நான் என்னோட ஸ்டைல சொல்றேன், சௌந்தர்யா 10-11 லட்சம் பிஆர் டீம் கொடுத்துட்டு வந்திருக்கு. அந்த 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 அம்மாக்கு வேண்டப்பட்ட நபர்கள் எடிட்டராக அந்த எடிட்டர் தூக்கி போட்டு இப்ப வேற யாரையோ போட்டிருக்கு. அப்படி அந்த அம்மாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு, காசுக்கு வேலை செய்யற கூட்டம் இருக்கு. அதனால அந்த அம்மா எதை பத்தியும் கவலைப்படல. சௌந்தர்யா மண்டைக்குள்ள மூளை இல்லை. அதனால அதுக்கு என்ன தெரியுமோ, ரவுடித்தனம், கத்துறது, பாய்றது, தின்றது, திருறது, பை சொல்றது, அதெல்லாம் வந்து பண்ணுது. ஆனா இங்க பவித்ரா என்ன அப்படின்னா அதை மறைச்சு உள்ளுக்குள்ள அந்த ஒரு சேவ்கே மாறுறது. ஆனா முத்து வந்து அழகா சொன்னாரு, நீங்க இன்னும் 9 வீக் ஆச்சு வெளியில வரலன்னு பவித்ராவை நாமினேட் பண்ணாரு. தரமான செய்கை. 2வது முத்து நாமினேட் பண்ணது ராயனை. சொன்ன அட்வைஸ் செமையா இருந்துச்சு. கூட்டத்தோட கூட்டமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் ஆரம்பத்திலே சொன்னதான், பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும், அந்த பூ சேத்துல விழுந்து அது நாரும் அப்படின்னு. ராயன் வரைக்குள்ள அவர் தனியா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, அவருடைய ஆட்டம் பார்க்கக்கூடியதா இருந்திருக்கு. எப்ப இந்த சௌந்தர்யா ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பார்க்குற யாருக்குமே இந்த 2ஐயும் பிடிக்கல. பிஆர் கூட்டமும் சில அந்த பிஆர் கூட்டத்துக்கு சொம்பு தூக்குறது தான் இந்த சௌந்தர்யா ஜாக்லினை சப்போர்ட் பண்ணுது. உண்மையா மக்கள் மத்தியில் அது சப்போர்ட் இல்லை. சரியா? ஸோ அப்ப முத்து அழகா சொன்னாரு. நம்ம ஸ்டைல்ல முத்து சொன்னா சொல்லணும்னா, இப்ப ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு 2 பொண்ணுங்க அவனை ஏற்றி விடுறது, அவன் கூட இருந்து ஏதாவது பண்றது, அதைத்தான் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பண்ணுது. ஃபுல்லா ராயனுக்கு அது நெகட்டிவிட்டி தான். அதை முத்து அழகா கணித்து சொன்னாரு. உங்களுடைய கேம் வந்து இப்ப வேற மாதிரி போகுது, இன்னும் ஆட்டத்தை தொடங்கல,
குரூப்போட சேர்ந்து அந்த குரூப்பா இருக்கீங்க அப்படின்னு நெத்தியடியா சொன்னாரு. அதை ராயன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. ராயன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டும் சௌந்தர்யா ஜாக்லின் எப்படி அதை மாத்துமோ எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இது முத்துவோட நாமினேஷன் பக்காவா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. அடுத்தது முத்து அவர்களை நாமினேட் பண்ண நபர்கள்ல முக்கியமா பவித்ராலாம் எதுக்கு சிவகுமாரை நம்புது அப்படின்னு எனக்கு தெரியல. கிணத்துக்குறதாலயா இல்ல ஹக் பண்றதுனாலயா, அதுக்கெல்லாம் தனி வீடியோ வரும் அண்ணா சிவகுமாருக்கு. சரியா? ஸோ அப்ப அவங்களோட இதுல என்னன்னா, நீங்க வந்து நிறைய விடயங்கள் பண்றீங்க, இதை பண்றீங்க அப்படின்னு. அந்த அருண் டப்பா அவன் அடுத்தவன். அப்ப முத்துவ நாமினேட் பண்ணவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சிவகுமார் நேத்து அந்த தூங்குனானில விஷயம் அது அப்படியே வருது. அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இன்னைக்கு வண்ண எபிசோட் அது வருமா, கட்டிங் நடக்குமான்னு தெரியல. அப்படியான விடயங்கள் மூலம் சிவகுமார் வந்து மாட்டுப்பட்டிருக்காரு. இன்னொரு சம்பவம் என்னன்னா, இப்ப புதுசா தானே இந்த விஜய் டிவி தீனதை மாத்தின என்று கேள்விப்பட்டேன். அவன் வந்து சிவகுமாரோட ஜேர்னி வீடியோ போட்டுட்டான். அந்த ஜேர்னி வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவன் பேர் இல்ல, சிவகுமாரோட பேர் இல்ல, முத்து 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 முத்துன்னு தான் மக்கள் முத்தா கொண்டாடுறாங்க. இதை விட செருப்படி என்ன வேணும் சிவகுமாருக்கு? ஒருத்தனுடைய ஈவன் ரியா, யாருன்னே தெரியாத ஒரு ரியா வந்துட்டு அவங்களோட ஜேர்னி வீடியோக்கு கூட இல்ல அவங்க வெளியில போக கூட மக்கள் கவலைப்பட்டாங்க, நல்லா இருமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆளு சிவாஜி சார் மன்னிச்சிருங்க சார், சிவாஜி சாரோட பேரனண்டு வந்தாரு, ஆனா போய்க்குள்ள மக்கள் வராத போய் தொலை அப்படின்றாங்க. இதான் சிவகுமார். நீங்க பண்ணதுக்கு, நீங்க பண்ண விடயங்கள் அவ்வளவு கேவலமா இருக்கு. உங்களுடைய புரிந்துணர்வு இல்லாம எப்படி செயற்பட்டிருக்கீங்க அப்படின்றதற்கு மக்கள் கொடுக்குற பதில். நீங்க வெளியில போறீங்க, அதை வந்து மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, உங்களுக்கு எப்படி நீ வராதுன்னு சிறப்படி தர்றாங்கன்னா அந்த தூரம் உங்களுக்கு இது இல்லை, சேரக்கூடாத நபரோட சேர்ந்திருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இப்படி இருந்தீங்கன்னா சரியா? உங்களுக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ட்ரை பண்றீங்க, செகண்ட் ஹீரோவா தேர்ட் ஹீரோவா கூட உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. 10ஓட 11 வந்துட்டு போறீங்க. தெலுங்கு படத்துல தான் அடி வாங்குறது, இல்லைன்னா ஏதாவது கெஸ்ட் ரோல வர்றது தான் நீங்க. ஸோ இதெல்லாம் என்ன நல்லா இருக்கணும், என்ன நல்லா இருந்தா திறமை தானா வளரும், நல்லது நடக்கும். நீங்க முத்துக்குமரன் போன்ற அப்பாவிய, ஒரு ஏழைய, அது நிறத்த வச்சு மஞ்சரியா இப்படி எல்லாம் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னைக்குள்ள எப்படி அவங்களுக்கு நல்லது நடக்கும்? தாத்தா அப்பன் காசு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, வேற என்னத்த சொல்றது? இங்க பாருங்க, முத்துக்குமரன் அவருடைய சொந்த உழைப்பால அவருடைய பேருக்காக இவ்வளவு கூட்டம் முத்துவ கொண்டாடுது. ஆனா நீங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் சிவாஜி சாரோட பேரன், அப்புறம் பிரபு சார் உங்களுக்கு சித்தப்பா, ராம்குமாரோட மகன், அதுக்காக தான் சுயாவர்ணியோட ஹஸ்பண்ட். வாவ்! ஸோ இதனாலதான் உங்களுக்கு சான்ஸ். ஜேர்னி வீடியோ கமெண்ட் செக்ஷனை பாருங்க. சிவகுமார் நீங்க என்னென்ன கேவலங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படி என்பது உங்களுக்கு மனசு இருந்தா, அறிவு இருந்தா புரியும். நன்றி.